ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல திருக்குறளுக்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், யூனிட் 7 வந்து 2ஆ பிரிச்சு திருக்குறளுக்கு மட்டும் தனியா ஒரு பிளேலிஸ்ட் நம்மளோட சேனல்ல இருக்கும். மற்ற டாபிக் எல்லாமே யூனிட் 1 to 6 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதே பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வரும். எல்லாத்துக்கும் பிடிஎஃப்பும் கொடுத்துட்றோம், விளக்கமும் கொடுத்துட்றோம். புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோடதுல இருக்க எல்லாத்துலேருந்தும் ஒரு வீடியோவை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி கால் ஃபார் வந்த உடனே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுற ஐடியா இருக்கு. அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தமிழுக்கு வந்து ஒரு 2000 கொஸ்டின், ஜிகேக்கு ஒரு 5000 கொஸ்டின், மற்ற கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 10,000 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் மொபைலில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே அட்டன் பண்ணிக்கலாம், எங்கே இருந்து வேண்டாலும். நீங்கள் வந்து தனியாக பேப்பர் பேனா எடுத்து வச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மொபைலில் நீங்கள் ட்ராவல்லையோ ஜாப்லேயோ இருக்கும்போது நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்க வந்து இந்த மேல இருக்கிற 2 QR கோட்ல ஏதாவது ஒண்ணு ஸ்கேன் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் சேனல்லயோ இல்ல டெலகிராம்லயோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னா, திருக்குறள் நான் சொன்ன மாதிரி அதுலயும் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தை தான் இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, எல்லோ கலர்ல. இதுதான் கல்வி அப்படிங்கிற அதிகாரம். இதில் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா அதிகாரமும் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்ப அந்த அதிகாரத்துல என்னென்ன குறள்கள் இருக்கு, அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருக்குறளை மேலோட்டமா பார்க்காதீங்க. அதை வந்து தெளிவா அதோட தலைப்புக்கான விளக்கம் பிளஸ் ஒவ்வொரு குறளையும் மனப்பாடம் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கொஸ்டின் எப்படி வேணாலும் வரலாம். நம்ம ஒரு கொஸ்டின்ல கூட தமிழ்ல மிஸ் பண்ணக்கூடாது, சான்ஸ் எடுக்கக்கூடாது. பாருங்க, திருக்குறள் அதிகாரம் கல்வி. கல்விங்கிற அதிகாரத்துல இருந்து பார்க்க போறோம். இந்த தலைப்புக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, கல்விக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. நான் எல்லாத்துக்குமே தலைப்புக்கு ஒரு விளக்கம், அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவேன். ஒரு சில தலைப்பு வந்து பார்த்த உடனே நமக்கு தெரியும், இந்த கல்வி, அன்புடைமை, ஒழுக்கமுடைமை இதெல்லாம். ஒரு சிலது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து என்ன மீனிங்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைப்பு விளக்கம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். இதுல பாருங்க, தன் வாழ்நாளில் ஒருவன் கல்வியை எவ்வாறு குற்றமற கற்க வேண்டும் என்பதையும், அவ்வாறு ஒருவன் கற்ற கல்வியை எப்படி தனக்கும் மற்றவர்களுக்கும் உதவும் வகையில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வாழ்நாள்ல ஒருத்தன் கத்துக்கிறான். அந்த கல்வி எந்த கல்வியா வேணாலும் இருக்கலாம். கல்வி அப்படின்னானே ஸ்கூல் போய் புக்கை வச்சு படிக்கிறது, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி சிலபஸ்ல படிக்கிறது தான் கல்வின்னு நீங்க நினைக்காதீங்க. தொழில் கல்வியா இருக்கலாம், வேளாண்மை கல்வியா இருக்கலாம், ஒரு எலக்ட்ரானிக் விஷயமான தொழில் சார்ந்த கல்வியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவன் எதை கத்துக்கிறானோ அதுதான் கல்வி. அந்த அர்த்தத்தை தான் இவர் சொல்றாரு. அது எதுவா இருந்தாலும் அதை எப்படி கத்துக்கணும், குற்றமற கற்க வேண்டும். குற்றமறன்னா தெளிவா கத்துக்கணும். சும்மா நானும் போனேன் படிச்சேன், நானும் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்னு அறகுறையா பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை, அதனால மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவ்வாறு ஒருவன் கற்ற கல்வியை எப்படி தனக்கும் மற்றவர்களுக்கும் உதவும் வகையில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. தான் கற்ற கல்விய தனக்கும் பிரயோஜனமா இருக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் அவங்க ஏர்ன் பண்ணணும், லைஃபை வந்து அவங்க ரன் பண்ணணும். அதை வச்சு மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், இந்த ரெண்டையுமே சொல்லி கொடுக்கறது தான் இந்த கல்வி. அந்த கல்வியில வர்ற அதிகாரங்கள், எப்படி கல்வி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த அதிகாரம். பாருங்க, இதுல வந்து பாடப்புத்தக குறிப்பே இருக்கு. ஸ்கூல் புக்லயே இந்த கல்வின்ற அதிகாரம் இருக்கு. எதுல இருக்குன்னா 7th term 3, 7thல term 3ல இயல் 2ல இந்த அதிகாரம் இருக்கு. அதனால ஸ்கூல் புக்ல கொடுத்துட்டா எப்பயுமே பெஸ்ட். நம்ம அப்படியே அதுல வந்து சொல்லும் பொருளும்ல இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. இதுல வந்து மோஸ்ட்லி எல்லா குறளுமே உங்களுக்கு தெரிஞ்ச குறளா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம 90s கிட்ஸா இருந்தாலும் 80s கிட்ஸா இருந்தாலும் எல்லாரும் படிக்கிற ஒரு அதிகாரம் தான் கல்வி அப்படிங்கிற அதிகாரம். அது மாதிரி இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானதும் கூட. இதுல இருந்து ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பா வரும். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது என்ன, நூல்களை குற்றமற கற்க வேண்டும், அதே மாதிரி கற்றபடி திரும்ப நடத்தல் வேண்டும். இதுதான் ஒரே வார்த்தையில அவர் சொல்லிட்டார். எப்படி கத்துக்கணும் நூலை, கசடற, கசடு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, கசடு அப்படின்னா குற்றம். வேற இன்னொரு வார்த்தையும் நம்ம பார்த்தோம் குற்றம் அப்படின்றதுக்கு, மாசு, மாசில்லா,
அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மாசில்லா அப்படின்னா குற்றம் இல்லாத, கசடு, குற்றம். அப்ப இந்த இடத்துல நீங்க இந்த பிடிஎஃப் எழுதும்போதே, இந்த கசடுன்றது பக்கத்துல இன்னொரு வார்த்தை இருக்கு மாசு. மாசுனாலும் குற்றம் தான். அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப எப்பயெல்லாம் இத பார்க்குறீங்களோ, அதையும் சேர்த்தே பார்ப்பீங்க. நிற்கனா கற்றவாறு நடக்க. நிற்கனா என்ன? ஒரு காமெடியில கூட சொல்லுவாங்க. கற்க கசடற கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது அ ஒ ஒரு வேலைக்கு போனோமோ, இல்ல எங்கேயாவது போனோம்னா, பிஏ படிச்சவங்கலாம் ஒரு லைனு, எம்ஏ படிச்சவங்கலாம் ஒரு லைன், பிஎட் படிச்சவங்கலாம் ஒரு லைன் நிக்க வைக்கிறாங்க இல்லையா? அதுதான் கற்க க நிற்க அதற்கு தக அப்படின்னு காமெடி பண்ணுவாங்க. படிங்க, படிச்சதுக்கு ஏத்தாப்புல லைன்ல நில்லுங்க அப்படின்னு. ஆனா திருவள்ளுவர் அப்படி சொல்லல. நிற்கன்றதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, கற்றவாறு நடக்கணும். எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, நீங்க நல்ல குற்றமில்லாம கத்துக்கணும். அந்த கத்துக்கிட்ட வழியிலேயே நீ நடக்கணும். அதுதான் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்ப இந்த திருக்குறள நான் கத்துக்கிறேன். அது மாதிரி நடக்கணும்ன்றத நான் இதுல படிச்சுட்டேன். டிஎன்பிஎஸ்சில போய் இத ஆன்ஸர் பண்ணா மட்டும் போதுமா? அப்படி இருக்கக்கூடாது. உங்க லைஃப்ல இந்த திருக்குறள நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 2வது எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. பாருங்க, எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் அப்படின்னு ஒண்ணு வரும். இது எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நிறைய விஷயத்த கண்ணு கண்ணுன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். நீங்க எங்கேயெல்லாம் கண்ணுக்கு கம்பேர் பண்ணி எந்தெந்த விஷயத்தலாம் சொல்றாங்களோ, அதுல எல்லாம் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணு 2 கண்ணுக்கு சமம். பாருங்க, இத இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா சொல்லுவாங்க, திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே கணிச்சிருக்காரு. எப்படி? அவர் காலத்துல அகர முதல எழுத்து தானே ஃபர்ஸ்ட் இருந்தது. அப்ப அ, ஆ, இ தானே ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க. நம்ம இதுல பாருங்க 80ஸ் கிட்ஸ்களுக்கெல்லாம் தெரியும். 80ஸ் 90ஸ் கிட்ஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லலாம் ஃபர்ஸ்ட் மேக்ஸே வராது. 3 ஸ்டாண்டர்ட்க்கு மேல தான் மேக்ஸ் வரும். சின்ன ஸ்கூல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ ஆம், சின்ன கிளாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிக்கிறது எழுத்து தான். அப்ப திருவள்ளுவர் எழுத்த ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் எண்ண ஃபர்ஸ்ட் சொன்னாரு? எண்ணும் அப்புறம் தான் எழுத்துன்னு சொன்னாரு அப்படின்னா, ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வரப்போகுது. கம்ப்யூட்டர்ல நம்ம குடுக்குற இன்புட் எல்லாம் என்ன குடுக்குறோம்? இன்புட் எல்லாமே 0, 1 அப்படிங்கிற நம்பர் கோடிங்ல தான் இன்புட் எல்லாமே குடுக்குறோம். அத வச்சு தான் இப்போ ஒரு கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அதோட பேக்கிரவுண்ட்ல ரன்னிங் இருக்கு இல்லையா? அது என்ன இருக்கும்? முழுக்க டிஜிட்டலா இருக்கும். 0, 1 அந்த மாதிரி அம் நம்பர்ஸா தான் இன்புட் குடுக்குறோம் இல்லையா? அப்ப அந்த எண்ணு தான் இந்த உலகத்தவே ஆளப்போது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான், அவர் எண்ணும்ன்றத சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவரு இப்படி நெனச்சு தான் சொன்னாரா? அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அவரு இந்த இந்த ஆர்டர்ல தான் சொல்லியிருக்காரு. எண் அப்படின்னா எண்கள். கணக்குன்னு சொல்லலாம், எண்ணுன்னு சொல்லலாம். எழுத்து அப்படின்றது இலக்கணத்திலயும், இலக்கியங்கள்லயும் இருக்கிற வரி வடிவ எழுத்துக்கள தான் எழுத்துன்னு சொல்றாங்க. 3வது குறள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர். முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். பாருங்க, பார்த்தாலே தெரியுது. கண்ணுடையர் என்பவர் கற்றோர். படிச்சவங்களா? அவங்களுக்கு இருக்கிறது கண்ணு. கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா, யாரு? கல்லாதவங்களுக்கு முகத்துல 2 புண் உடையார். அவங்களுக்கு இருக்கிறது கண்ணு கிடையாது. படிக்காதவங்களுக்கு முகத்துல 2 புண்ணு இருக்குன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஆக்சுவலா இதே இது இன்னொன்னும் பார்த்திருப்போம். இதுக்கு முந்தின அதிகாரத்திலயும், இரக்கம் அப்படிங்கிற அதிகாரத்திலயும் நம்ம பார்த்திருப்போம். இரக்கம் இருக்கிற கண்ணு தான் கண்ணு இருக்கிறதுக்கான அர்த்தம். அப்படி இல்ல, இரக்கம் காட்டாத கண்ணு அந்த இடத்துல 2 புண்ணு இருக்குன்றதுக்கு அர்த்தம்னு சொல்லியிருப்பார். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. அப்போ இந்த புண் அப்படின்றது எது எதுக்கெல்லாம் கம்பேர் பண்றாரு? கல்வி இல்லாட்டியும், கல்லாதவருக்கும் புண்ணுன்னு தான் சொல்றாரு. இரக்கமற்றோருக்கும் இரக்கமற்ற இரக்கமற்றவங்களுக்கும் புண்ணுன்னு தான் சொல்றாரு. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நம்ம இந்த மாரி 2 இடத்துலயும் படிக்கிறோமா, நம்ம அது கரெக்ட்டா இதுக்கு முன்னாடி இதே மாரி எங்கேயோ படிச்சோமேன்றத கம்பைன் பண்ணிக்கிட்டே வரணும். ஒருவேளை இதுக்கப்புறம் எதுலயாவது வந்துச்சுன்னா, நம்ம சேர்த்துக்கறணும். இல்ல நானே இதுக்கு முன்னாடி வந்திருந்தத இப்ப சொல்ல மறந்திருந்தாலும், நீங்க எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி விஷயங்கள ஒரு இடத்துல தொகுத்து, தொகுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க படிக்கும்போதெல்லாம் சேர்த்து படிக்கும்போது, இப்ப நாளைக்கு ஆப்ஷன்ல பாருங்க. இந்த மாதிரி
யார வந்து யாரோட முகத்துல 2 புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்ணு கிடையாது. அது புண்ணுன்னு சொல்றாருன்னா, ஆப்ஷன்ல கல்லாதவரும் இருக்கும், இரக்கமற்றவங்களும் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து 2ம்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா, அது 2மே சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம டக்குன்னு கண்ணுடையார் இதானே அப்படின்னு போட்டு கல்லாதவர்ன்னு போட்டு போயிருவோம். ஆனா 2மே வரும். அதுக்காக தான் நல்ல படிக்கிறத தெளிவா படிக்கணும்னு சொல்றது. ஓகே. கல்வி கற்றவர் கண்ணுடையவர். கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர்கள் ஆவர். 4வது குறள் பாருங்க. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். எப்படி? உவப்ப தலைக்கூடினா சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட ஒண்ணு கூடி அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அதே மாதிரி உள்ள பிரிதல் அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். ஒரு நல்ல கல்வி கற்றவங்கள தான் புலவர் அப்படின்னு சொல்றாரு. சிறந்தவர்கள், ஞானிகள், அறிஞர்கள் அத. அந்த மாதிரி ஒரு நம்மளே நெறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில பேர் கூட உட்காந்து பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. சடனா ஒருத்தர மீட் பண்ணியிருப்போம். நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசுனா நேரம் போறதே தெரியாது. ஆனா அங்கருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வரும்போது, சரிப்பா நான் போயிட்டு வரேன். திரும்ப எப்ப சான்ஸ் கிடைக்குதோ தெரியல. நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். இப்ப நம்மளுக்கு என்ன அப்டின்னா, ஃபோன் இருக்கு. நம்பர வாங்கிட்டு வந்துருவோம். வீட்டுக்கு வந்தோனே கூட பேச ஆரம்பிச்சிரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த காலத்துல அப்டி கிடையாது இல்லையா? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறதே கஷ்டம். பக்கத்து ஊரா இருந்தாலும் அதுக்கு போறதே ரொம்ப நாள் ஆகும் அவங்களுக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ ஒருத்தர மீட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல சிறந்தவங்களா, அறிவாளிகளோட பேசி பழகும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். திரும்ப அவங்கள விட்டு பிரியும்போது அவங்க மனசு அவ்ளோ கஷ்டப்படுமாம். திரும்ப இவர எங்க பார்க்க போறோம்? என்னைக்கு இவரோட அந்த மாதிரி அறிவான ச கருத்துக்கள கேட்க போறோம் அப்படின்னு. இதுதான் உண்மையான ஆனா இப்பலாம் நம்ம யாருகிட்டயாவது பேசினா அப்படியேவும் வம்புக்கு கேட்டுட்டு இருப்போம். திரும்ப எப்படா அந்த இடத்த விட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே சான்ஸ் கிடைச்சோனே, ஓகேங்க பாய்ங்க நாங்க போயிட்டு வரோன்ட்டு ஓடிருவோம். ஓகேவா? ஆனா அந்த காலத்துல திருவள்ளுவர் சொல்றாரு அப்படி கிடையாது. இந்த மாதிரி உண்மையிலேயே புலவர்கள்ட்ட பேசும்போது, ஞானிகள்ட்ட பேசும்போது அவ்வளோ ஆசையா இருக்கும்னு சொல்றாரு. உவப்ப மகிழ தலைக்கூடி ஒன்று சேர்ந்து. அடுத்தது 5வது குறள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இதுக்கு என்ன அர்த்தம்? உடையார் அப்படின்னா யாருன்னா செல்வம் உடையவர்கள். எப்படி நல்ல வசதி இருக்கிற செல்வம் உடையவர்கள் முன்னாடி ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல. அதாவது வசதி இல்லாதவர் ஒரு இரவலர். அவங்க கிட்ட வந்து நல்ல வசதி இருக்கிற ஒருத்தர் கிட்ட போய் யாராச்சும் போய், "ஏய்! நீ தான் காசு நெறையா வச்சிருக்கேல்ல, எனக்கு பணம் குடு. எனக்கு காசு இல்ல குடு" அப்படின்னு கேட்பாங்களா? கேட்டாலும் குடுப்பாங்களா? அவங்க எவ்வளவு தூரம் ஹம்பிளா, குனிஞ்சு, வணங்கி கேட்டா தான் அத குடுக்குறாங்க. அப்போ செல்வம் உடையவங்க முன்னாடி ஏழை கவலைப்பட்டு தலைய குனிஞ்சு இறந்து நிக்க வேண்டி வருது. ஏன்னா அவங்கனால திமிராவோ, "நீ வசதி இருக்குப்பா, எங்கள மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்க வேண்டிய உன் கடமை குடு" அப்படின்னு கேட்டா யாராவது செய்வாங்களா? ஈவன் நம்மளே செய்வோமா? அப்ப என்னன்னா, இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பா நடந்தே ஆகணும். செல்வம் இருக்கவங்க முன்னாடி ஏழைகள் கவலைப்பட்டு தலைய குனிஞ்சு நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அப்படிதான் நம்ம மாத்தி வச்சிருக்கோம் இந்த உலகத்த. அதே மாதிரி கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர். கற்றவங்க, அதாவது ஆசிரியரவே இப்பல்லாம் மிரட்டுற காலம் வந்துருச்சு. ஆசிரியர மிரட்டுறது, டீச்சர்ஸ வந்து பயமுறுத்துறது, ஸ்கூல்லயே போயி வார்ன் பண்றது, இந்த மாரி வந்துருச்சு இல்லையா? அப்படி இல்லாம, படிச்சவங்க யாரா இருந்தாலும், அவங்க கிட்ட தாழ்மையா பணிஞ்சு இருந்து நம்ம கத்துக்கணும். அப்படி நீ பணிஞ்சு கத்துக்காம, டீச்சர்ஸையே மதிக்காம, நம்மளுக்கு மேல இருக்கிற அம்மா, அப்பாவோ யாரோ நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறவங்கள மதிக்காம இருந்தா, அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ படிக்காதவனுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. திமிரா கத்துக்கிற எந்த படிப்பும் மண்டையில ஏறாது. அததான் அவரு சொல்றாரு. இதுல பாருங்க, உடையார் அப்படின்னா செல்வர், இல்லார்னா ஏழைகள், ஏக்கற்று அப்படின்னா ஏக்கப்படுறது, கவலைப்பட்டு, கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர். 6வது குறள். தொட்டனைத்து ஊரும் அனற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இது எல்லாருக்கும் மனப்பாடமான குறள் தான். மணற்பாங்கான இடத்துல எப்படி தோண்ட தோண்ட நீர் சுரக்குமோ, அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அறிவு வளரும். அவர்தம் அறிவு வளரும். இப்போ ஒரு இடத்துல இருக்கு. எவ்வளவு அடி ஆழம் நம்ம போறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி வந்து அதிகமா கிடைக்கும். இப்பலாம் போர் போடுறோம். கிராமங்கள்ல 100 அடியில கிடைச்சா, சிட்டீஸ்ல 1000 அடி வரைக்கும் தோண்டுனா தான் கிடைக்குது.
அப்ப என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுல இடத்துல தண்ணி சுரக்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, அதுக்கு கீழ நம்ம தோண்ட தோண்ட அதிகமா தான் தண்ணி வரும். அததான் அவரு சொல்றாரு, "நீ நூல்கள வந்து நான் படிச்சு படிச்சே கிறுக்காயிட்டான்ப்பா. இவன் படிச்சு படிச்சே பைத்தியம் ஆயிட்டான்ப்பான்னு" நெறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி வாய்ப்பே இல்ல. அதிகமா நீ படிக்க படிக்க உன் அறிவு வளர தான் செய்யும். இது சயின்டிஃபிக்காவும் ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ. நியூரான்கள் ஒரு தலைக்குள் ஒரு உலகம். அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லயே சமச்சீர் கல்வி புக்ஸே குடுத்துருக்காங்க. சுஜாதா அவர் எழுதின நூல்கள்லாம். அதுல சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து நம்ம ஞாபக சக்திய வந்து பெருக்க பெருக்க அதாவது இந்த மெமரி கேம்ஸ் விளையாடுவோம். மெமரி இதெல்லாம் பண்ணுவோம். நூல்கள வந்து நெறைய படிக்க 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 என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா மூளையில இருக்க புரோட்டீன் அளவே கூடுமாம். கூடும்போது மூளையோட சைஸேவும் ஒரு 50 கிராம், 100 கிராம் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்ப அறிவு வளருது அப்டின்னா, அதுல இருக்க அந்த செல்கள் இருக்கு இல்லையா? நியூரான் செல்களோட வலைப்பின்னல் எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னல் ஆகுதோ, ஆக ஆக அறிவு கூடுதுன்னு அர்த்தம். அது வந்து கண்டிப்பா அது ஆகும்னு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியும், அதுக்கும் 31 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த திருவள்ளுவர் அன்னைக்கே அத சொல்லியிருக்காரு. நூல்கள நீ கற்க கற்க உன் அறிவு வளர தான் செய்யும். தொட்டனைத்து, தோண்டும் அளவு. மாந்தர்னா மக்கள். நெறைய இடத்துல இந்த மாந்தர், மக்கள்ன்ற வார்த்த பார்த்துருக்கோம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது யாதானும் நாடாமல் ஊராமல் எவனொருவன். இது வந்து ஏற்கனவே ஔவையாரோட பாடல் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஆம், அ கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் அப்படின்னு. படிச்சவனுக்கு எங்க போனாலும் சிறப்பு தான்ப்பா. அரசன விட அவருக்கு தான் சிறப்பு. எங்க போனாலும் யாரு வேணாலும் வரவேத்து அவருக்கு சாப்பாடு குடுப்பாங்க. இவர் கட்டுச்சோற கட்டிக்கிட்டு போணுன்ற அவசியமே இல்லன்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான். அதே அர்த்தத்துல தான் இதுவும். கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும். எந்த ஊரும் தன் ஊராகும். படிச்சவனுக்கு எங்க போனாலும் அவங்க நாடு தான். எந்த ஊருக்கு போனாலும் அவங்க ஊரு தான். இப்ப நீங்க இப்பயுமே நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு 10 லாங்குவேஜ் ஒருத்தருக்கு தெரியுது. ஹிந்தி தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது, ஃப்ரெஞ்சு தெரியுது, சைனீஸ் தெரியுது. ஒரு 10 லாங்குவேஜ் கத்துக்கிறான். பயப்படுவானா அவன் எந்த கண்ட்ரிக்கு போறதுக்கும்? பயப்படவே மாட்டான். அங்க போனா சைனீஸ்ல பேசப் போறோம். அங்க போனா ஃப்ரெஞ்சுல பேசப் போறோம். நார்த் இந்தியாவுக்கு போனா ஹிந்தியில பேசப் போறோம். என்ன அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் விலகிரும். இல்லையா? இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயன்ட்டா நான் பேசுறேன். என்னால எங்க போனாலும் அத வச்சு சமாளிக்க முடியுன்றவங்க தைரியமா ஒரு சில பேரு எல்லா கண்ட்ரிக்கும் போவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, கத்துக்கிட்டோம்னா எப்பயுமே நம்மளுக்கு பயமே வராது. எந்த நாடா இருந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான். நம்ம போப்போறோம், நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். இங்க இருக்கிற மாதிரியே அங்கேயும் இருக்க போறோம் அப்படின்னு. அதே தான் அங்கேயும் சொல்றாரு. படிச்சவனுக்கு எங்க போனாலும் மரியாதை இருக்கும். அவனால அங்க சர்வை பண்ற கெப்பாசிட்டி இருக்கும். அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும், அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல அவங்கள மாத்திக்கிட்டு, அதுக்கு ஏத்தாப்புல அங்க சர்வை பண்ண அவங்க கத்துக்குவாங்க. அதுதான் படிச்சவங்களுக்கான அந்த பக்குவம். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கல்லாமல் இருப்பது ஏன்? எல்லாருக்கும் இது தெரியும். படிச்சவங்களுக்கு எங்க போனாலும் மரியாதை இருக்கு. எங்க போனாலும் வாழ முடியும். எங்க போனாலும் அப்படி இருந்தும் சில பேரு, எதுக்கு ஸ்கூலுக்கு போணும்னு நெனைக்கிறீங்களே! எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஏன் தோண மாட்டுது?" அப்படின்னு கேட்கிறாரு. இது நம்மளுக்கும் சேர்த்து தான். நம்மளுக்கும் ஒரு அடி தான் அவரு குடுத்தது. நான் ஒரு 2, 3 லாங்குவேஜ் தேவையானத கத்துக்கிட்டா, இல்லையா நல்ல திறமையா வந்து அ பண்ணிக்கிட்டா, என்ன வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன்னா, என்னால எங்கேயும் சர்வை பண்ண முடியும். நாலேட்ஜ வளர்த்துக்கணும். அது எந்த நாலேட்ஜா இருந்தாலும், சப்ஜெக்ட் நாலேட்ஜா இருந்தாலும், லாங்குவேஜ் நாலேட்ஜா இருந்தாலும் கத்துக்கிறது தப்பில்ல. என்னால வந்து எங்கேயுமே தைரியமா போக முடியும். ஆனா, அப்படி இருந்தும் நம்ம பண்றோமா? பண்றது கிடையாது. குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டிர்றோம். ஓகே. சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையில். அடுத்து 8வது குறள் பாருங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அதாவது ஒருமை கண்டா ஒரு பிறவியில தான் கற்ற கல்வி, தான் கற்றுக்கொள்ளும் நல்ல அறிவு. கல்வினா அவர் நல்ல அறிவுன்றத தான் மென்ஷன் பண்றாரு. அறிவ வளர்த்துக்கணும். அது எந்த வகையா இருந்தாலும். அந்த அறிவு எழுமைப்பும் ஏமாப்பு உடைத்து. எழுமை அப்டின்னா 7 பிறப்பு. இனி எழும் பிறவிகளுக்கு அதாவது 7 பிறப்புன்னு சொல்லல. இனி வரப்போற எல்லா பிறப்புகளுக்கும் ஏமாப்புனா பாதுகாப்பு. எனக்கு பாதுகாப்பை தரும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, "நீ கத்துக்கிட்டா, படிச்சா, உனக்கு எங்க போனாலும் மரியாதை. நீ எங்க போனாலும் சர்வை பண்ண முடியும். இந்த உலகமே உன்னோட உலகமா மாறிரும்." அப்படின்னு.
இப்ப என்ன சொல்றாருன்னா, அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா போயி, ஒருத்தன் வந்து இந்த ஜென்மத்துல நீ நல்லா கத்துக்கிட்டா போதும். அடுத்து வர்ற எல்லா ஜென்மத்துக்கும் அதுவே உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நீ அப்ப போய் அப்ப படிக்காம முட்டாளா இருந்தாலும் பிரச்சனை இல்லன்றாரு. இப்ப அந்த அளவுக்கு கல்விய வந்து ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக தான் அப்படி சொல்றாரு. ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. அடுத்து 9வது குறள். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். யாம் பெற்ற இன்பம் பெருகையின் வையகம் அப்படின்னு நம்ம பாரதியார் பாட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? அதே அர்த்தம் தான். தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனைக் கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். அதாவது ஒருத்தர் கல்வி கத்துக்கிட்டு அத மத்தவங்களுக்கு சொல்லும்போது, அதனால அது 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? அத கேட்டுட்டு போய் அந்த ஊர்ல சொல்லுவாங்க. இப்ப என் ஊர்ல வந்து ஒரு படிச்ச பெரியவரு, ஒரு ஸ்கூல் டீச்சரு, பெரிய ப்ரொஃபசர் இருக்காருன்னா, படிக்காதவங்கலாம் வந்து, "ஐயா ஏதாவது இதுக்கு வந்து என்ன பண்றதுயான்னு?" ஹெல்ப் கேட்பாங்க. ஐடியா கேட்பாங்க. அப்ப அவங்க வந்து சொல்லும்போது, அதனால நல்லா ஆயிட்டு வந்து அவங்க திரும்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா? "உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன்யா. எனக்கு ரொம்ப நல்லா இதா இருந்தது. எனக்கு நல்ல லாபம் கிடைச்சுச்சு. எங்க வீட்ல இருந்த இந்த பிரச்சனை சரியாயிருச்சு." ஏதோ ஒண்ணு. அவங்களுக்கு எதுக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஐடியா கேட்டாங்களோ, அது நடக்கும்போது திரும்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த கல்வி கற்றவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷத்த குடுக்குமாம். நம்ம கத்துக்கிட்ட கல்வியால இந்த உலகத்துல இவ்ளோ பேருக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு, இன்னமும் நெறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கத்துக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது இப்ப வரைக்கும் பொருந்தும். இப்ப நீங்க ஒரு டீச்சர் இருக்கட்டும், அந்த டீச்சர் வந்து பசங்க 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கும்போது, அந்த பசங்க திரும்ப திரும்ப வந்து கொஸ்டின் கேட்டு, மிஸ் அப்படி மிஸ், இப்படி மிஸ்ன்னு கேட்கும்போது, நம்ம அவங்களுக்காகவே இன்னும் கத்துக்க ஆரம்பிப்போம். ஒரு டாக்டர் இருக்காரு. அந்த டாக்டர் வந்து 4 பேருக்கு ஒரு டிவிலயோ, இதுலயோ இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. அத பார்த்துட்டு, "சார் நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உண்மையிலேயே நான் என் லைஃப்ல இது பண்ணேன். நான் நெறைய என்னோட லைஃப் மாறி இருக்கு. என் குழந்தைக்கு சரியாயிருச்சு." அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டர். நம்மனால இத்தன பேருக்கு நல்லா இருக்கும். அவங்க இன்னும் நெறைய கத்துக்குவாங்க. அந்த டாக்டர்ஸ் நெறைய ரெஃபர் பண்ணுவாங்க. அடுத்ததுல இன்னும் இன்ஃபர்மேஷன் அதிகமா குடுப்பாங்க. ஈவன் எங்கள மாரி டீச்சர்ஸ்க்கே இந்த மாதிரி தான். இப்ப நாங்க போடுறோம். நீங்க போடுற கமெண்ட் தான் எங்களுக்கு வந்து அது வந்து உங்கள ரீச் ஆயிருக்கா இல்லையான்றது. அப்ப நீங்க போடும்போது எங்களுக்கு ஒரு அ அது ஒரு இதா இருக்கும். ஒரு என்தூவா இருக்கும்போது நாங்க என்ன பண்றோம் அப்டின்னா, அடுத்த தடவ இன்னும் கொஞ்சம் நல்லா குடுக்கணும். இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இன்னும் நெறைய லைஃபோட லிங்க் பண்ணி இவங்களுக்கு சொல்லணும். அதனால என்ன பிரயோஜனம்? அப்டின்ற ஒரு ஆசை வரும். சரியா? அதத்தான் அவன் சொல்றாரு. கற்றவர் வந்து அதனால பல பேருக்கு நன்மை அடையறத கண்கூடா பார்க்கும்போது, அவங்க நெறைய கத்துக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி திருவள்ளுவர் சொன்ன ஒவ்வொரு விஷயம் எந்த காலத்துக்கும் பொருந்துறதுனால தான் அவர உலக பொதுமறைன்னு வச்சிருக்கோம். ஓகே. அது பாருங்க காமுறுவர் அப்டின்னா விரும்புவர். அது ரொம்ப முக்கியம். காமுறுவர், விரும்புவர். அடுத்தது 10வது குறள். கடைசி குறள் பாருங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. மாடு திருக்குறள்ல எங்கேயெல்லாம் மாடு மாடுன்னு வருதோ, மாடுனாலே செல்வம். ஆக்கம்ன்னு எங்கேயெல்லாம் வருதோ, அதுக்கும் செல்வம் தான். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். ஆக்கம் நெறைய இடத்துல வரும். ஆக்கம் அப்ப மாடுன்னு எப்படி கசடுன்ற இடத்துல மாசுன்னு எழுதிக்கிறீங்களோ, அதே மாரி மாடுன்னு வர்ற இடத்துல ஆக்கம்ன்னு எழுதிக்கோங்க. 2மே திருக்குறள்ல செல்வம்ன்றது தான் அர்த்தம். பாருங்க, ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. அழியாத செல்வம்னா கல்விதான். நீ படிச்சிருக்கியா? பெஸ்ட்டு. உன்கிட்ட நல்ல வெல்த் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல என்ட்ட படிப்பு மட்டும் தான் இல்ல, மத்த எல்லாமே இருக்குனாலும் வேஸ்ட். அது என்னைக்கு வேணாலும், எப்ப வேணாலும் போகலாம். அழிஞ்சு போலாம். அப்போ அவர் என்ன சொல்றாரு? கல்வி செல்வம் 1 இருந்தா போதும். விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வங்கள்ல கல்வி தான் முக்கியமான செல்வமா கருதப்படுது. இப்ப புக் பேக் பார்த்தரலாம். உவப்பத் தலைக்கூடி என்ன வரும்? உள்ளப் பிரிதல். உள்ளத்தளவுல உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல். அடுத்தது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றை யவை. யவை, அவை எது குடுத்துருக்கோ அத எடுத்துக்கணும். மாறியுள்ள குறளை முறைப்படுத்தி எழுதுக. இந்த மாதிரி கூட கேட்க சான்சஸ் இருக்கு. நீங்க அதனால பார்த்துக்கோங்க. எண் என்ப, எழுத்தென்ப, ஏனை, கண்ணென்ப இவ்விரண்டும் ஆளும். எண்ணென்ப, எண்ணும், எண்ணென்ப,
ஏனை எழுத்தென்ப கண்ணென்ப இவ்விரண்டும் வாழும் உயிருக்கு. இந்த இதுல வந்து தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் இங்க வரும். அறிவு இப்படி வரணும். இந்த மாதிரி சஃபில் பண்ணி குடுத்துருப்பாங்க. நம்ம அத கரெக்ட்டா எழுதணும். இது வந்து குடுக்கறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்டின்னா 4 ஆப்ஷன்ல வந்து இந்த மாரி லென்த்தியா குடுப்பாங்களா அப்டின்னு தெரியல. அடுத்தது பாருங்க. பிரித்து எழுதுக நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம இத தெரிஞ்சுக்கலாம். கசடற கசடு கூட்டல் அற. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. மணற்கேணி மணற்கேணி என்ன ஆகும்? மணல் கூட்டல் கேணி. இந்த இல்லு வந்து இர்ரா திரிஞ்சு மணற்கேணி ஆகும். கற்றறிந்தார் கற்று கற்று கூட்டல் அறிந்தார். கற்ற கூட்டல் அறிந்தார்ன்னு எழுதிறாதீங்க. அப்படி வராது. கற்றறிந்தார் வராது. கற்று கூட்டல் அறிந்தார் தான் கற்றறிந்தார். அடுத்து சேர்த்து எழுதுக. என் என்ப என் நென்பன்னு வரும். நென்ப நென்ப. கண்ணுடையார் கண் கூட்டல் உடையார் கண்ணுடையார் கண்ணுடையார். அடுத்து பின்வரும் சொற்களை சொற்றொடரில் இதெல்லாம் தேவைப்படாது. இப்பெல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்து குறுவினா சிறுவினா தான் இருக்கு. ஓகே, இவ்வளவுதான் புக் பேக்கு. இதை நீங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் திருவள்ளுவரை பத்தி எதுவும் குறிப்பு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். இல்ல எதுவும் கொடுக்கல. அவ்வளவுதான். சரி. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தேர்வு நோக்கில். இந்த கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துல தேர்வு நோக்கில் வந்து என்ன எப்படியெல்லாம் கொடுக்க சான்சஸ் இருக்கு. புக் பேக்லயே ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வேற கொஞ்சம் பேட்டர்ன்ல எல்லாம் எப்படி கேட்க சான்சஸ் இருக்குன்றது நான் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குற்றம் என்னும் பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடு. குற்றம் அப்படின்றதுக்கு என்ன பார்த்தோம்? கசடு குற்றம். இன்னொன்னு என்ன பார்த்தோம்? மாசு மாசுனாலும் குற்றம். ரெண்டாவது கொஸ்டின். பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு டேஸ் கல்லாதவர். யாரு? அன்புடையர், கண்ணுடையர், பண்புடையர், புண்ணுடையர். இதுல என்ன ஆன்சர் வரும்? புண்ணுடையர் கல்லாதவர். இதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க தேர்ட் கொஸ்டின். யாருக்கு எந்த நாடும் தன்னாடு ஆகும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அரசனுக்கா, ஆசானுக்கா, கற்றவனுக்கா, இறைவனுக்கா? கற்றவனுக்கு. இப்ப நீங்க இதுல சொல்லலாம் ஆசான் ஒரு ஆப்ஷன் இருக்கே மேடம். ஆசான்னா அப்போ ஆசிரியரும் கற்றவங்கள் தானே, அப்ப அவங்களும் அப்படித்தானே அப்படின்னா ஆசிரியர் கற்றவர்கள் எல்லாமே கற்றவங்க கிடையாது. அதுக்குத்தான் முன்னாடி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் கற்றதை பயன்படுத்துறது யாரோ, அதே மாதிரி அந்த கற்றதை பெரிய சபைகள் முன்னாடி எடுத்துரைக்கிற வல்லவர் யாரோ அவர் தான் உண்மையான கற்றவரா கருதப்படுவார். எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருக்காங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும்போது இதுல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னும் போது நம்ம பெஸ்ட் ஆன்சர் வந்து இதுதான். அடுத்தது. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்னும் குறளில் வள்ளுவர் கல்லாதவரை யாருடன் ஒப்பிட்டு கூறுகிறார்? உடையார் முன் கல்லார் கடையரே கல்லாதவர். அப்ப யாரு கூட கம்பேர் பண்றாரு? ஏழைகளுடன். படிக்காதவங்கள ஏழைகளோட கம்பேர் பண்றாரு. ஏழைகள் எப்படி வந்து பணிஞ்சு வந்து அவங்க இதை வந்து பெற்றுக்கிறாங்களோ அது மாதிரி கற்றவங்க கிட்ட கல்லாதவங்க பணிஞ்சு ஏழைகள் மாதிரி பணிஞ்சு கத்துக்கணும். அடுத்தது 5வது. நூல்களை கற்க கற்க டேஸ் வளரும். என்ன வளரும்? பணம் நிறைய கிடைக்குமா? பதவி நிறைய கிடைக்குமா? நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆக்சுவலா என்னன்னா நம்ம படிக்கும்போதே அப்படிதான் நினைக்கிறோம். பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லும் போதே அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எதுக்குமா நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஃபர்ஸ்ட் வார்த்தையே, நீ இப்ப படிச்சாதான் பெரிய வேலைக்கு போக முடியும். அப்பதான் நிறைய சம்பாதிக்க முடியும். அப்பதான் வந்து பெரிய வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா உண்மையிலே யாராச்சும் நம்ம
நீ படிச்சா தான்ப்பா உன் அறிவு வளரும். அறிவு வளர்றது தானே ரொம்ப முக்கியம். அறிவு வளரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு உனக்கு தேவையான எல்லாமே இந்த உலகம் குடுக்கும். அப்படின்னு நம்ம யாராவது சொல்லியிருக்கோமா? உண்மையிலேயே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப்ஸ் குடுத்துக்கோங்க. உண்மையிலேயே பெஸ்ட் தான் நீங்க. அப்படி சொல்லல அப்படின்னா, இனிமேலாவது உங்க பிள்ளைக்கு சொல்லிக் குடுங்க. நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அறிவ வளர்த்துக்கிறதுக்காக மட்டும் தான். அந்த அறிவு நம்மளுக்கோ, இல்ல நம்மள சார்ந்தவங்களுக்கோ பயன்படுறதா இருக்கணும். அந்த அறிவ நீ உன்னோட நீ படிக்கிறது உன் அறிவ வளர்த்துக்க. அத உன்னோட லைஃப்க்கு நீ எப்படி பயன்படுத்த போறன்றத நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் பேசிக் நாலேட்ஜ் எல்லாருக்கும் வேணும்ப்பா. அதுக்காக தான் நீ கத்துக்கிற அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளங்க. எல்லாத்துக்கும் அறிவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிக் குடுங்க. ஓகே. இந்த ஒரு மெசேஜோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நம்மளோட சேனல்ல ஏதாவது அ ஃபீட்பேக் சொல்லணும், ஏதாவது உங்களுக்கு வந்து டிராபேக் இருக்குன்னு தோணுச்சுனாலும், எதுவா இருந்தாலும் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி குடுக்குறதுக்கும், எல்லாத்துக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே. திரும்ப அடுத்த ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.